அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 7/12/2025 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. சூரிய உதயம் 6:17 சூரிய லக்னம் விருச்சிகம். அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை சந்திக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணி சுமைக்கு நீங்கள் ஆளாகலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு சாத்தியமில்லை. குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவறான புரிந்துணர்வு ஏற்பட நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். வீணான செலவுகள் செய்ய நேரலாம். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்களுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். விஷயங்களை யதார்த்தமாக கையாள வேண்டும். உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பணியிட சூழல் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதி நிலைமைகளில் மோசமாக இருக்கக்கூடியதாகவும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மன அழுத்தம் காரணமாக கழுத்தில் விரைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, சவாலான நாள். நல்ல இசை கேட்பது, ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவை உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். பணியிட சூழல் உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடியதாகும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்குது. உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் தீவிரம் காட்டுவீங்க. நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் உருவாக்கலாம். போதிய அளவு பணம் இருக்காது. இதனால் பிறரிடம் நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காய்ச்சலினால் தொந்தரவு ஏற்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான ஒரு நாள். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம். குறைந்த முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. பணியில் வளர்ச்சி காணப்படக்கூடியதாகும். உங்களுடைய பணிக்காக மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் அதிக அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. வெளிப்படையான உணர்வுகள் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ளலாம். அதிக பணி காரணமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் பெறலாம். ஆரோக்கியம் சுறுசுறுப்புடனும் திடமாகவும் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, யதார்த்தமான அணுகுமுறை தேவை. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பணி உங்களுக்கு செயல்திறனில் நன்றாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த தரக்கூடியதாக இருக்குது. துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறை வேண்டும். செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம். தேவையில்லாத செலவினங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும்.
பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்றாட அலுவலகங்கள் உங்களுக்கு கவனமுடன் செய்ய வேண்டும். பேசுவதற்கு முன்பு யோசித்து பேச வேண்டும். பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்குது. பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக காணக்கூடியதாகும். கடின முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதும் சமநிலையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று பணவரவு உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன்களையும் திருப்தியும் ஏற்படுத்தக்கூடியதாக நண்பர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறன் மேம்படும். பணியில் உங்களுடைய நேர்மை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். மகிழ்ச்சியுடன் பேசுவதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம். தொலை தூரத்தில் இருந்து வர வேண்டிய நீண்ட கால நிலுவை உடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். வங்கி இருப்பு அதிகரிக்க இது உதவும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் காணப்படுவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, கடினமான முயற்சிகளை செய்தால் இன்றைய நாளை நல்ல முறையில் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். உங்களுடைய திறமைகளை நீங்கள் மேம்படுத்த இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் பொறுமையுடன் செயலாற்ற வேணும். பணி சுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாது. குடும்பத்தின் மீது அக்கறை காட்டி உங்கள் துணையிடத்தில் அதை பற்றிய ஆலோசனையை செய்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படும். கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாகவும் திருப்தி அளிப்பதாகவும் இருக்குது. கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமான முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் உங்களுக்கு திடீரென நல்ல ஒரு பணவரவு ஏற்படக்கூடியதாக இருக்குது. பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படலாம். இது உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகளை நீங்கள் நல்ல முறையில் தீர்ப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்களுடைய செயல்திறன் உங்கள் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக இருக்குது. குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். பண இழப்புகள் காணப்படுகிறது. நிதி நிலைமையை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாகும். நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் கடினமான பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும். திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணைகளை நீங்கள் அமைத்து செயல்படுவது சிறந்தது. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். பண வரவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. நேர்மறையான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பிரதிபலிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.